UA யூசர்ஸ் உங்களுக்கான 5Gக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஆப்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல தான் குடுத்துருந்தாங்க. இப்போ ஆப்லயுமே அவைலபிளா இருக்கு. உங்களோட கரண்ட் பிளான் வந்து அன்லிமிட்டெட் 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா, ஆகாதா அப்படிங்கிற எல்லா விஷயமும் குடுத்துருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்ல 5Gயோட லோகோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு இந்த பேஜ்க்கு எடுத்துட்டு போகும். இதுல பார்த்தீங்கன்னா 5G வந்து நீங்க ஈஸியா டெஸ்ட் பண்ணிக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா, உங்க டிவைஸ் 5Gக்கு வந்து எலிஜிபிளா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல மதுரைக்கு மட்டும் தான் வந்து அவங்க வந்து அவைலபிள் குடுத்துருக்காங்க. எனக்குமே மதுரை தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்க டிவைஸுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு, நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க டிவைஸோட பிராண்ட் என்ன வகையான பிராண்ட், அதோட மாடல் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணா மட்டுமே போதுமானது. உங்களோட டிவைஸ்ல 5G சப்போர்ட் இருக்கா, உங்களோட சிம் பார்த்தீங்கன்னா 5G கேப்பபிளா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வோடாஃபோன் ஐடியா பிரியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்தது பார்த்தீங்கன்னா 3G சிம் தான். மேபி அதுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த அளவுக்கு சிம்லாம் ஓல்டா இருந்தா 5G கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதனால அப்டேட்டடான சிம் வச்சுக்கோங்க. இதுல நான் இப்போ 4G சிம்ல தான் என்னோட மொபைல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸ் சப்போர்ட் ஆகல. மத்த விஷயங்கள் சிம் ஓகே. பட் உங்க மொபைல் சப்போர்ட் ஆகலன்னு போட்டுருக்காங்க. இதனால என்னோட VI சிம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்னோட 5G மொபைல்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரவுகள் கிடைக்குது. ஸோ இதுல ஃபர்தரா என்ன பேஜ், அதாவது நம்ம 4G டிவைஸ்ங்காம தான் 1 ஸ்டெப் கீழ இருக்கும். 5G டிவைஸ்ல போட்டு பார்த்தோம்னா எந்த வகையான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணேன். ஸோ சிம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட காமிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே 5G லோகோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்மள டைரக்ட்டா அந்த பேஜ்க்கு எடுத்துட்டு போகுது. இங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா 5G எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆப்ஷன் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்க டிவைஸ் வந்து சப்போர்ட்ல இருக்கா, உங்க கரண்டான சிம் பார்த்தீங்கன்னா 5G சிம் தானா, சாஃப்ட்வேர் கரண்டா பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கீங்களா, ஏன்னா பேண்ட் வித்லாம் மாறும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு பர்ட்டிகுலரான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. தென் உங்களோட கரண்டான பிளானும் பார்த்தீங்கன்னா 5Gல தான் இருக்கா, உங்களுக்கு அன்லிமிட்டட் 5Gலாம் கிடைக்குமா அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இதுல இப்போ தமிழ்நாட்டுக்கு மதுரையில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மதுரைய நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா 5G வந்து நீ தாராளமா யூஸ் பண்ணலாம். VIயோட 5G தி மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் 5Gன்னு சொல்றாங்க. அத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் ஃபாஸ்ட்டா இல்லையான்னு. நம்ம தானே சொல்லணும். ஸோ அத கண்டிப்பா வந்து வீடியோ மேக் பண்றேன். தென் இதுதான் நிலவரம். ஸோ 4G டிவைஸ்ல இருந்தீங்கன்னா 5Gக்கு மாறிக்கோங்க. ஆப்வியஸ்லி நீங்க VI யூசரா இருக்கீங்க அப்படின்னா, கரண்ட்டா உங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா, மேபி 5G பிளானா கூட இருக்கலாம். தாராளமா யூஸ் பண்ணுங்க. சில இடங்கள்லயும் வந்துருச்சு தமிழ்நாட்டுல, அது உண்மதான். ஆனா அத ஷோ பண்ண அவங்க நினைக்கல. அண்ட் 5G பிளான்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். இதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.